ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 14/2/2019, கிழமை வியாழக்கிழமை. திதி நவமி திதி. நவமி திதி பகல் 2:54 வரை இருக்கிறது. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இரவு 10:01 வரை இருக்கிறது. பின்பும் ரோகிணி நட்சத்திரமோ அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரமோ இன்று முழுவதும் மரண யோகம். திதி துவயம், 2 திதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய நாள். சிரார்த்தம், வைத்திருத்தி சிரார்த்தம். பெரியவர்களுக்காக தர்ப்பணம் விடுபவர்கள் இன்றைய நாள் தர்ப்பணங்களோ பெரியவர்களுக்காக பூஜை செய்வதோ நன்று. வியாழக்கிழமை 6 to 7:30 யமகண்டம், 9 to 10 குளிகை, 1 to 3 ராகுகாலம். அதாவது நவமி இருக்கிறனாலையும் மரண யோகம் இருக்கிறனாலையும், நவமி மற்றும் மரண யோகம், அதனால் இன்றைய நாள் சுமாரான நாளே. வழக்கமான செயல்களை தடையதும் இல்லை. பூஜை பிரசாரங்கள் எல்லாம் செய்யலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நன்று. ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. முன்னோடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். பணவரவு பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தை ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. பெரியவர்களுக்காக, தன்னை விட மூத்தோர்களுக்காக அதிக பொருள் நேரம் செலவு செய்வீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சாட்சி கையெழுத்து தவிர்ப்பது நன்று. பிரயாணத்தினால் லாபங்கள் உண்டு. அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் செழித்து வளரும். பணவரவு நன்றாக உள்ளது. சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். அனாவசிய உணவுகள் தவிர்ப்பது நன்று. தன் உடலுக்கு என்ன உணவு தேவைப்படுமோ அது மட்டும் உட்கொண்டால் ஆரோக்கியம் வளம் பெறும். பணவரவு சுமார், செலவுகள் அதிகமாக இருக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள். நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பல விஷயங்களில் போனால் போட்டுன்னு விட்டு கொடுத்துருவாங்க. அது பிரச்சனைகளை தவிர்க்க செய்யும். 2 பேருடைய பிடிவாதம் வாழ்க்கையில் சில பிரிவினைகள் ஏற்படுத்திவிடும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாலும் அந்த சண்டைக்கு முடிவு பிறக்கும். எதிர்பாராத பணவரவும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தாய் தந்தையர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளில் அதிக பொருள் நேரம் செலவு செய்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் யோகமான தினம். எதிர்பாராத பணவரவு உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. மனைவழி உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார்கள். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். வேலைகளில் புதிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். கடனை அடைக்க முயற்சி செய்வீர்கள். வெற்றி காணுவீர்கள். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். உற்றார்களுடைய மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவு உண்டு. வாழ்க்கையின் ஒரு முக்கியமான நாள் என்று கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளில் அதிக பொருள் நேரம் செலவு செய்வீர்கள். மகிழ்ச்சி காணுவீர்கள். ஆன்மீக பலத்தினால் எதிர்காலத்திற்காக புண்ணியத்தை சேர்த்துக்கொள்வீர்கள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. வியாபாரத்தில் அதிக அக்கறை கொள்வீர்கள். அதிக முதலீடு செய்து வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழிலாளர் பிரச்சனை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. மிதமான நாளே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே,
எதிர்பாராத பணவரவு உண்டு. திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். வேலையில் அதிக சுமை ஏற்படும். இன்பம் துன்பம் ரெண்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள். சகோதர ஒற்றுமை மிக குறைவு. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று. அதே மாதிரி தன்னுடைய குடும்ப விஷயத்திலும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே சிலாகியம். எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே, திடீர் யோகம் உண்டு. தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களுக்கு உதவி செய்வீர்கள். வேலை பலு அதிகரிக்கும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். தனக்கு கீழ் வேலை செய்யறதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நன்று. வேலை வாங்கி தான் ஆகணும். இருந்தாலும் ஒரு பார்வை கவனம் வைத்துக்கொள்வது நன்று. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. திடீர் யோகங்களும் கட்டும். தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். வசதி வாய்ப்புகள் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நகை ஆபரண சேர்க்கை உண்டு. பால்ய சிநேகிதர்களை சந்தித்து உதவி பெறுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். குழந்தைகளினால் நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். உங்களுடைய தாய் தந்தையிலும் நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. பிரயாணத்தினால் நன்மை ஏற்படும். சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். தாய் தந்தையுடைய ஆரோக்கியமும் பரவாயில்லை. சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, திடீர் யோகம் உண்டு. தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள். சுப தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, திடீர் யோகங்கள் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பணவரவு பரவாயில்லை. குழந்தைகளினால் நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். அவர்களும் ஒத்தாசையாக இருப்பார்கள். படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. வீண் செலவுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, திடீர் யோகம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் குரு. வேலை பலு காரணமாக இன்பம் துன்பம் ரெண்டும் ஏற்படும். பணவரவு நன்றாக உள்ளது. சுப செலவுகள் ஏற்படும். நகை ஆபரண சேர்க்கை உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வாகனத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. மிதமான நாளே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை உணர்வீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். பண பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.